ஹலோ கைஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஜாக் ஃப்ரூட் ஃபில்டர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 20 போல் ஜாக் ஃப்ரூட் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணுங்க. 2 பிஞ்ச் சோடா தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரேடியாக மைதா மாவு சேர்த்துடக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ பேட்சாக நான் ஒரு 3 பேட்சாக வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து காட்டுறேன். ஸ்பூனை விட்டு ஈஸியாக விழுந்துடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு விழுகணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கடாயில் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கேப் விட்டு தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வரணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் வந்துட்டு மாறி வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே ரொம்பவும் சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மெத்துன்ட்டு இருக்கு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.